இப்ப பட்ஜெட் வேற தாக்கல் பண்ணணும். அப்ப நாங்க தாக்கல் பண்ணது இடைக்கால பட்ஜெட். எஸ் இப்ப சார், எஸ் சார். முழுசா ஒரு பட்ஜெட் வேற ஆமா, போடணும். பட்ஜெட் வந்து வெள்ளை அறிக்கையை கொடுத்து வெள்ளை அறிக்கையை ஃபர்ஸ்ட் சப்மிட் பண்ணி அதுக்கப்புறம் பட்ஜெட் கோட் பண்ணுவாங்களா சார்? அப்படிதானே சொல்லியிருக்காரு. அது வெள்ளரிக்கை அவர் குடுக்குறேன்னு சொன்னாரு. வெள்ளரிக்கை குடுக்கிறாரா? வெள்ளரிக்காய குடுக்குறாரா? அத விடுங்க. ஓ இப்ப அந்த பட்ஜெட்டுக்குரிய அந்த அதிகாரிகளோட கலந்து பேசி ஏன்னா அவங்களுக்கு வந்து என்ன இருக்குங்கிறது தெரியணும்ல. ஆ, ஆ. அது இப்பதானே உள்ள போயிருக்காரு. இவர் இல்ல அரசியல்வாதியா? நிரந்தரமான அரசியல்வாதியா இருந்தா அது வேற ஆனா மாதிரி. எல்லாமே புதுசா இருந்தது சார். சட்டமன்றத்துல என்னன்னா இது வரைக்கும் பைபிள் வசனங்களை சொல்லி யாரும் சட்டமன்றத்துல நடத்தல. ஏன் பைபிள் வசனத்தை சொல்றப்போ ஒரு கீதை வசனத்தையும் சொல்லி இருக்கலாம்ல, ஒரு இஸ்லாத்துல இருக்கிற வசனத்தையும் சொல்லாரு. அது ஏன் பைபிள் வசனம் மட்டும் அங்க சொன்னாங்க சார்? நான் ஒரு நடுவரா இருக்கிறவரு ஒரு மதத்தை சார்ந்த இப்ப இதுக்கு மட்டும் இது கொடுக்கறது மாதிரி இருக்குல்ல சார். அதெல்லாம் மக்களுக்கான கொஸ்டினா இருக்குல்ல. ஒரு மதத்தை சார்ந்தவங்களா ஒரு நடுநிலைன்னு ஒருத்தர் நிப்பாட்டிட்டு அவர் ஏன் ஒரு மதத்துக்கான விஷயத்த பேசுறாரு சார் இது அப்படிங்கிற மாதிரி. மதச்சார்பற்ற நாடு. அவரு மதச்சார்பற்ற அப்ப மதச்சார்பற்றனா 3 பேத்துக்குமான முக்கியத்துவம் கொடுத்துருக்கோம்ல சார். அது ஒரு முக்கியத்துவம் மட்டும் வர்றப்ப ஏன் பைபிள்ல தான் அப்ப நல்ல வசனங்கள் இருக்கா, கீதையில இல்லையா, அப்ப இது குரான்ல இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் எழ ஆரம்பிக்குது இல்ல சார். நீங்க என்ன புதுசா என்னத்தையோ கலப்பிட்டு இருக்கீங்க. நான் இதுவரை இல்ல சார், இதுவரை கேள்வி என்ன சொன்னாரு, நீங்க என்ன சொல்லிருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இல்ல, ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்காரு. பைபிள மேற்கோள் காட்டி இப்படி அப்படின்னு. அப்ப பைபிள்ல தான் நல்ல விஷயங்கள் இருக்குதா, அதை ஏன் கீதையில சொல்லக்கூடாதா? மேற்கோள் காட்டுறது கீதையிலயும் ஒரு வசனத்தை சொல்லியிருக்கலாம் இல்லையா? சரி, இது 3த்துக்கும் உலக பொதுமுறைன்னு ஒண்ணு வச்சிருக்காங்கல்ல. நாங்க பைபிளும் வேணாம், இதுவும் வேணாம், எது கீதையும் வேணாம், குரானும் வேணாம். ஒரு திருக்குறள்ல இருந்து சொல்லக்கூடாதா? திருக்குறள் இல்லாததா இந்த உலகத்துல இருக்குது, அதுல இருந்து சொல்லி சொல்லியிருக்கலாம்ல.